ஏத்தா ஜீவா, சொல்லுங்க அங்கிள். இந்த ஊர் உனக்கு புதுசா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இங்க உள்ள மக்கள் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த வைத்தியர் சொன்னதுனால உன்னை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கோம். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது உன் கண்ணில் பட்டா சொல்லு என்ன. சரிங்க அங்கிள். ஏங்க மாமா, இதையே எத்தனை வாட்டி நீங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? இல்லடி அன்னைக்கிளி, அந்த பாப்பாவுக்கு சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ நானா இருக்க கண்டு அமைதியா இருக்கேன். இந்த பிள்ளையா இருந்துச்சுன்னா எத்தனை வாட்டி தான் சொல்லிக்கிட்டே கிடப்பீங்க அப்படின்னு கேட்கும். கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? இந்த அர்த்தா, உனக்கு யாராவது தெரிஞ்சா உடனே என்னைய கூப்பிட்டுரு என்ன. சரிங்க ஆண்டி. ஏண்டி, இதே தானே நானும் சொன்னேன், என்னைய மட்டும் வையிற. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, முன்ன பின்ன இந்த ஊருக்கு வந்திருக்கியா? வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு ஆண்டி. உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட உடனே சொல்லிடு, சரியா? சரிங்க ஆண்டி. சரி வாங்க நம்ம உள்ளார போகலாம். சரிதா. இந்த புள்ள பேரு ஜீவாவா? கயல் இல்லையா? அந்த அம்மா என்னமோ கயலுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இவங்க என்ன ஜீவான்னு கூப்பிடுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலை, குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணு அவன் மாப்பிள்ள கூட தானே இருந்துச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? எது எப்படியோ ஃபாலோ பண்ணி சீக்கிரமா கடத்திடணும். எங்க யாரையுமே காணா. என்னைய மட்டும் தனியா விட்டுவிட்டு இவங்க எல்லாம் எங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. மகன் ஒருத்தனை பெற்று வச்சிருக்கேன். அவன் அம்மா வந்திருக்கே என்ன ஏதுன்னு வாங்கி கொடுப்பான். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்றது கிடையாது. பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சிக்கிட்டு சுத்துறது. இந்த இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் நான் வரலன்னு. கேட்குறாங்களா யாராவது? அதை எதோ ஜோடி போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கு. நான் மட்டும் ஒத்தையா திரியிறேன். தேவையா எனக்கு? நான் பாட்டுக்கு வீட்டில் செவனேன்னு சோத்தை வடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டு கிடப்பேன். என்னைய கூட்டியாந்து இங்கே விட்டுவிட்டு ஒரு ஆளையும் காணாம். எல்லாம் இந்த மைனியை சொல்லணும். அதுதானே இப்படி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கு. அது ஒழுங்கா வளர்த்துருந்தா இவளும் ஒழுங்கா இருந்திருப்பா. பிள்ளையும் என்கிட்ட விட்டுருப்பா. இப்போ அவள் பிடிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ நான் தனியாக சுற்ற வேண்டியதா இருக்கு. வாடா, இப்போதான் அம்மா உன் கண்ணுக்கு தெரிஞ்சேனா? என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, பெத்தது 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு. அது புருஷனோட சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு ஆம்பளை பிள்ளை. அது என்னை கண்டுக்கவே மாட்டேங்குது. என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை? பின்ன என்னடா, எனக்கு பசிக்குது. யார்கிட்ட போய் கேட்கறது? நீ தான் கையில போன் வச்சிருக்கீல, எனக்கு போன் அடிக்க வேண்டியதானே? போனு சார்ஜ் வேற போடலடா, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுங்கிற? என்னைய பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு நீங்க பாட்டு சுத்திட்டு இருக்கீங்க. என்னை யார்கிட்டயாவது பிடிச்சி கொடுத்துட்டாது நீங்க சுத்த வேண்டியதானே? இங்க எனக்கு யாரை தெரியும்? யாரோ என்னென்னமோ மொழி பேசிட்டு போறாங்க. நான் யார்கிட்டன்னு போய் கேட்கறது? சரி விடுமா. இப்போ என்னம்மா உனக்கு பசிக்குது? சாப்பாடு வேணும் தானே? ஏண்டா, சாப்பாட்டு நேரத்தில் மட்டும் வந்து இருந்தீங்கன்னா போதுமா? மற்ற நேரமும் என் கூடயே சுத்த வேண்டியதானே? ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தோமே, என்ன ஏதுன்னு ஒன்றும் பார்க்கறது கிடையாது. நீ பாட்டுக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு சுத்த வேண்டியது. இதுக்கு தாம்மா அப்பாவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன். அப்பா கூட வந்தா மட்டும் அவர் என் கூடவே சுத்திக்கிட்டு இருப்பாரா? அவர் ஒரு பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்பார், நான் ஒரு பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? நீ என் கூட இருக்க வேண்டியதானேடா. அவதான் அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட இருக்கட்டும். நீ என் கூட இரு. சரிம்மா, நான் உன் கூடவே இருக்கேன். அதே மாதிரி கையிலையும் கூட்டிட்டு வந்து நம்ம கூடயே வச்சுக்குவோம், சரியா? கையில எதுக்குடா கூட்டிட்டு வர? அவதான் அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கால. ஓ, உன் பொண்ணுக்கு ஒண்ணு, உன் மருமகளுக்கு ஒண்ணா? நான் என்ன பண்ணேன்? ஏன் இப்படி பேசுற? பின்ன நீ பேசுறது அப்படி இருக்கு. கையில மட்டும் அவன் புருஷ கூட இருக்கணும், தேனா அவன் புருஷ கூட இருக்க கூடாதா? இல்லடா, நான் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேனே, அதனால சொன்னேன். உன்னை யார் இங்க தனியா வர சொன்னா? அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவர் உங்க அண்ணன் தானே, அவர் கூட போய் சுத்து. யாரு வேணான்னா? எங்க அத்தை வேணான்னு சொன்னாங்களா உன்ட்ட? இல்ல மைனிலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் இங்க தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏமா நீ தனியா சுத்துறேன்றதுக்காக நான் தேனை விட்டுட்டு வர முடியுமாமா? அப்பனா கையிலையும் கூட்டிட்டு வா, நம்ம 3 பேரும் தனியா சுத்துவோம், அவங்க எல்லாம் தனியா சுத்தட்டும். இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல, நீ தான் பிரச்சனை பண்ற. மகளை ஒரு மாதிரியும் மருமகளை ஒரு மாதிரியும் பாக்குற. சேச்சே, தேனை நான் அப்படிலாம் நினைக்கலடா. என்ன இருந்தாலும் அவ எங்க அண்ணன் பொண்ணு, நான் அப்படிலாம் நடத்துவேனா? நான் தேனு சொல்லும் போது கூட நம்பல, ஆனா நீ பண்ற பாரு அப்பப்பா. இப்ப தேனு வந்து நாங்க 2 பேரும் சுத்துறோம் அத்தை, நீங்க தனியா சுத்துங்கன்னு சொன்னாலா? எங்க கூட வந்து சுத்த வேண்டியதானே? இல்லடா, நீங்க சின்னஞ்சிருசு தனியா அங்கிட்ட இங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க. நான் எதுக்கு ஊடார அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்ப எங்க கூட வானும் வரமாட்டேங்கிற, நான் வந்து தனியா உன் கூட வரணுங்கிற. ஆனா கையல் மட்டும் அவன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிற. இதுல இருந்து நல்லா தெரியுது நீ தேனை மட்டும் நல்லா பழி வாங்குறன்னு. உன் பொண்டாட்டிய ஒன்னு சொல்லவும் உடனே உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது. அம்மா கிட்டே சண்டைக்கு வர நீ. என்ன சொன்னாலும் உனக்கு திருந்த போறதில்ல, உனக்கு புரிய போறதில்ல. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுமா. நீ என்னமோ பண்ணி தோல. உனக்கு பசிக்குதுன்னு இல்ல, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், சாப்பிடு. இப்படி ஒன்னும் திட்டிக்கிட்டு நீ ஒன்னும் எனக்கு வாங்கி தர தேவையில்லை. நானே என்னைய பாத்துக்கிறேன். என்னதாம்மா இப்போ உனக்கு பிரச்சனை? நான் தேனை கூட சுத்தவே கூடாது, தனியா இங்க உன் கூட தான் இருக்கணும், அவ்வளவுதானே? அப்படி சொல்லடா. என்னையும் என்ன ஏதுன்னு பாக்கணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு அங்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லி கேட்டேன். இது ஒரு குத்தமா?
என்னதான் அங்கிட்டு சுத்திட்டு இருந்தாலும் வந்து உன்னை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன் நீ? டேய் சத்தமா கத்தாதடா, தேனு புள்ள வருது, அமைதியா இருடா. இல்லை நான் மட்டும் உன்னைய பற்றி அந்த பிள்ளைக்கு தெரியாது. நானாவது கொஞ்ச நேரம் தான் உன் கூட இருக்கேன். அந்த பிள்ளை 24 மணி நேரம் உன் கூடவே இருக்கு. ஒரு மாசத்துலேயே உன்னைய பற்றி நல்லாவே புரிஞ்சிடுச்சுமா. சரி சரி விடு, அமைதியா இரு, அப்புறம் பேசிக்கலாம் எதா இருந்தாலும். என்னாச்சு மாமா? ஏன் கோவமா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அத்தை கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேனு. நீ இப்போ நான் அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரேன். அப்படியா மாமா? நம்மளும் அத்தை கூடயே சாப்பிடுவோமே. அப்படியா? அத்தை கூட சாப்பிடலாமா? என்ன மாமா, வீட்டில் அத்தை கூட தான் நான் சாப்பிடுவேன், இங்கேயும் அத்தை கூடயே சாப்பிட்டுக்கிறேனே. ஆமாண்டா, நானும் என் மருமகளும் வீட்டில் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இப்போ காணாமே தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்களோ என்னமோன்னு, அதனால தான் நான் இவரை அனுப்பி வச்சேன். அடப்பாவி, என்னமோ என் மேலே உள்ள அக்கறையில் வந்து பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்னா, கடைசியில் இவ சொல்லி தான் என்னை வந்து பார்க்க வந்திருக்காமே. வாயை திறந்தாலே பொய் பொய். சரிம்மா. தேனு நீ போய் அங்கிட்டு இடத்த பிடிச்சி உட்காந்துரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க மாமா. என்னமோ அம்மானு அக்கறையில் பார்க்க வந்தேன், சோறு வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன், அப்படி பேசுனேன் இப்படி பேசுனேன் என்கிட்ட எகிர்னேன். ஆக மொத்தம் அவ சொல்லி தான் நீ என்னை பார்க்கவே வந்திருக்க, இல்லைன்னா என்னை கண்டுக்க கூட மாட்டா, அப்படிதானே? மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா. எனக்கும் ஞாபகம் இருந்துச்சு, மனசுலயே நினைச்சிட்டு இருந்தேன். இவளும் வாய் வழியா சொன்னான், அவ்வளவுதான். அப்படியே நல்லா பேசி மழுப்புடா. சோபா, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை படுற பாடு இருக்கே. அம்மாட்டையும் மாட்டிக்கிட்டு பொண்டாட்டிட்டையும் மாட்டிக்கிட்டு நாங்க தான் முழிக்கிறோம். அப்படி நாங்க என்ன உன்னை பாடப்படுத்திட்டோம்? சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு அக்கறையா இருடான்னு தானே சொல்றோம். அக்கறையாதாம இருக்கும். அதுக்காக நெஞ்ச பொழந்து காமிச்சிட்டு நீயே இருக்க, என் பொண்டாட்டியே இருக்கா, சரிசமமா தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் காட்ட முடியுமா? ஆமா ஆமா, நான் நல்லா வக்கனையா பேசு. உனக்கு வாய் இல்லைன்னா நாய் தான் தூக்கிட்டு போவோம் உன்னைய. எப்படியோ பேசி சமாளிக்கிறேன். சரி சரி, போய் சாப்பாட்டையாவது ஒழுங்கா வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலை. நான் போய் அவ பக்கத்துல போய் உட்காந்துருக்கேன். சரி போமா. எப்பா, இந்த குடும்பத்துல யதார்த்தமாவே இருக்க முடியாது போலயே. நான் மனசுல நினைச்சோடனே அவன் வந்து சொல்லிட்டா. இது ஒரு குத்தமா? சண்டையை போட்டுட்டு இவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. டேய் சாப்பாடு என்ன வாங்கிட்டு வரலையாடா? இதோ போறேம்மா. என்னடா ஆளுக்கான்னு பார்த்தா இங்கதான் நிக்குது அந்த பொண்ணு. இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை தூக்கிடணும். ஏற்கனவே ஒரு வாட்டி கை நழுவி போயிடுச்சு, இந்த தடவை கோட்டை விட்டுறக்கூடாது. கயல், இன்னைக்கு அவன் பிறந்த நாள் தானே, அதனால நீ என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அதே சாப்பிடலாம், சரியா? சரிங்க மாமா. இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, என்ன சாப்பிட வேணும் உனக்கு? நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி தானே வேணும் உனக்கு? மறுபடியும் என்கிட்ட விளையாண்டிங்கன்னா பாருங்களேன், எனக்கு சிக்கன் பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திரும்பி சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்றீங்க. அப்புறம் சும்மாவே இந்த நாளை கடத்திட முடியுமா என்ன? ஏதாவது ஒன்று தில்லுமுள்ளு பண்ணி தானே ஆகணும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, நீங்களும் என்னென்ன பண்றீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்னாச்சு கயல், ஏன் என்னமோ உமட்டுற மாதிரி பண்ற? என்னன்னே தெரியல மாமா, ஒரே மாதிரி வாந்தி வர மாதிரியே இருக்கு. எனக்கு இந்த பிளேஸோட ஸ்மெல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னமோ வாந்தி வர மாதிரியே இருக்கு மாமா எனக்கு. அப்படியா? நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் ஹாஸ்பிட்டலாவது கூட்டிகிட்டு போயிருப்பேன். இப்போ திடீர்னு இப்படி சொல்கிற. உன் பிறந்த நாள் அதுவும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரணும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இப்படி வாந்தி எடுக்கிற? அதான் மாமா, எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு தெரியல, ஒரே வாந்தியாக வருது. எப்போலேருந்து உனக்கு வாந்தி வருது? அது இன்னைக்கு காலையிலேருந்து மாமா. காலையில் என்ன சாப்பிட்ட நீ? என்ன மாமா பேசுறீங்க? காலைல உங்கள் கூட தானே உட்காந்து சாப்பிட்டேன். ஆமாம், நான் சாப்பிட்டதை தான் நீனும் சாப்பிட்ட. நான் 2 தோசை சாப்பிட்டேன், அப்புறம் வடை பூரி தான் சாப்பிட்டேன். ஒரு வேளை பூரி என்ன பலகாரம்ன்றனால ஆகலையோ? தெரியல மாமா, இருக்கலாம். ஆனால் ஒரே வாந்தியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரே மயக்கமாகவும் வருது மாமா. என்ன கையில் நீ இப்போ வந்துட்டு இப்படி சொல்கிற? முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா? சரிப்பா, ஹாஸ்பிட்டல் போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடித்தா கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சா சரியாயிடுமா? ஆமாம் மாமா, காலிலேருந்து ஒரு பாத்ரூம் கூட போகல. சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு தண்ணி குடிக்கிறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன்னா சரியாக போயிடும். என்ன கையில் நீ உன்னோட உடம்ப நீ பார்த்துக்க மாட்டியா? சரி போ, ரெஸ்ட் ரூம் அந்த சைடு தான் இருக்கு, போயிட்டு வந்துரு. சரிங்க மாமா. என்ன இவ இப்படி சொல்றா? காலையிலேருந்து வாந்தி எடுக்கிறேங்கிறா, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. காலைல நல்லா தானே சாப்பிட்டு இருந்தா, ஏதோ ஸ்மெல் எதுவும் ஒத்துக்கலையோ என்னமோ. நம்ம அம்மாட்ட வேணா சொல்லுவோமா? வேண்டாம், அவங்களே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போய் சொன்னோம்னா அவரை வேற ஏதாவது நினச்சிக்குவாங்க. ஓ, ரெஸ்ட் ரூம் போறியா? அங்கேயே உன்னை கடத்திட்டு போயிட வேண்டியதான். ஏங்க ராசு, அங்கிட்ட பாத்தீங்களா? நீ எதை சொல்ற, யாரை சொல்ற?
அச்சோ நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒரு அழகான குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கன்னு. ஓ ஆமாம்மா, அவங்களுக்கு என்ன அப்ப? இல்லைங்க, இவங்களை இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்கும் ஒரு வாரிசு கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அதெல்லாம் கிடைக்கும், நீ பொறுமையா இரு. இல்லை, கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாதம் ஆக போகுது. கையலுக்கும் இன்னும் ஒன்றும் தெரியல, நம்ம தேனுக்கும் ஒன்றும் தெரியல. அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத ரத்னம், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் வரும். கடவுள் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் கொடுப்பான். அப்போ யாராலையும் தடுக்க முடியாது, பார்த்துக்கோ. ஆமாங்க ராசு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இருந்தாலும் மனசுக்கு தோணுச்சு. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு. நல்ல விஷயம்தான், நல்லது நடந்தா சரிதான். மா, யாரு நம்ம புள்ள கூப்பிட்ற மாதிரி இருக்கு? டே அர்ஜுன், நீ கையில் கூட இருக்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? மா கையில எங்கேயாச்சும் பாத்தீங்களா நீங்க? இல்லையேடா, இங்கிட்டலாம் வரவே இல்லையே. இல்லம்மா, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு சாக்காகுற? இல்லைடா, மருமகளை காணன்னு சொல்ற, அதனால தான் என்ன ஏதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பயப்படாத, அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கேன்னு சொன்னா இந்த சைடு தான் வந்தா. சரி, நீ எதுவும் பாத்தியான்னு தான் கேட்டேன். போடா எரும மாடு, கொஞ்ச நேரத்தில் காணோன்னே அப்படியே உயிருக்குள்ள ஈரக்குலையெல்லாம் ஆறிடுச்சு தெரியுமா? ஷோ, ஏமா நீ இதனாலதாம்மா உங்ககிட்ட எதுவுமே கேட்கறது இல்ல. இல்லடா தம்பி, ஏற்கனவே ஒரு வாட்டி கையில் காணா போயிருந்தால, அந்த இது ஞாபகம் வந்துருச்சுடா, அதனால தான்டா. அதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவ எங்க போனா ஏது போனான்னு தான் தெரியல. சரி பாரு, இங்கே தான் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கு, போயிருப்பா, என்ன ஏதுன்னு பாரு. சரிம்மா. என்ன, இதுக்கு முன்னாடி கையில் காணா போயிருக்காளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, கையில் எதுக்கு காணா போறா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல, இப்ப நீ தானே அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்த, அதனால கேக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு அவள் காணா போறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அச்சோ, கையில் எவ்வளோ நேரமாக காணான்னு தெரியலையே. இந்த பையன் ஒருத்தர் இருக்கான் பாரு, கூடவே இருக்காம அப்படியே விட்டுட்டு இருக்கான். இவர் வேற கேட்குறாரு, ஏற்கனவே காணா போன விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான், தேவியை நீ உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. ரத்னம் திரும்பியும் காண போயிட்டானா என்ன பதில் சொல்றது? ஷோ, டூர்னாலே அவளுக்கு அலர்ஜியா இருக்கு. ரத்னம், கூப்பிடுறது காதுல விழுவுதா இல்லையா? சொல்லுங்க. என்ன, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு குளிஞ்சுக்கிட்டே என்னமே யோசிச்சுட்டே இருக்க? அதுவா, அது குழந்தை விஷயமா தாங்க ஏதோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதை பத்தி நினைச்சு உன் உடம்ப வருத்திக்காத, சரியா? சரிங்க.